டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இதை பெரும்பாடு அப்படின்னு சொல்லணும். இந்த பெரும்பாடு அப்படின்னு சொல்றது பேர்லயே இருக்கிற மாதிரி ரொம்ப தாங்க முடியாத வலியை தான் நமக்கு கொடுக்குது. பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. பிஃபோர் மேரேஜ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வழக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சரியாயிடும், ஒரு பேபி பிறந்ததுக்கு அப்புறமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருமணமான பிறகும் ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஹெரிடிட்டியா ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் அம்மாக்கு இப்படிதான் இருந்தது, பாட்டிக்கு இப்படிதான் இருந்தது, அதனால எனக்கும் இருக்கு போல அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 3 days பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 3 days பார்த்தோம்னா இதுதாங்க சிம்டம்ஸ் நம்மளால ஒரு டிஃபைன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வலி நமக்கு இருக்கும். ஸோ அதிகமான வாமிட்டிங் சென்சேஷனும், கை கால் வெலவெலத்து போற மாதிரி இருக்குங்க. ஒரு டயர்ட்னஸ், ஸ்டாமினா உடலில் இல்லாத மாதிரி இருப்பது. ஸோ இது எல்லாமே நிறைய பேருக்கு ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம என்ன செய்யலாம்? பேசிக்கா நான் உணவு முறை சொல்றேன். இத ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல குணம் பெறலாம். பேசிக்கா நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளும் நான் சொல்றேன். இதை பயன்படுத்தும் பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பெரும்பாடு அந்த 3 நாட்களில் பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு என்ன ஆகும்னா, அதிகமா லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நிக்கவே எனக்கு தெம்பலைங்க, போய் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் பீரியட்ஸ் வரும்போது இந்த வலியை என்னால மேனேஜ் பண்ண முடியல, இதை எப்படிங்க நம்ம சரி பண்றது? இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதனாலேயே ஹீமோகுளோபின் லெவல் உடல்ல குறைய ஆரம்பிச்சிடும். ஹீமோகுளோபின் லெவல் குறையும் போது அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ். ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறை என்னன்றதை பார்க்கணும். ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், பித்தப்பையில் கற்கள் இருக்கக்கூடியவங்க, இல்ல பித்தப்பையில கால் பிளாடர்ல பாலிப் இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு, மஞ்சள் காமாலை, ஜாயிண்டிஸ், ஸோ இந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும் பீரியட்ஸ் டைம்ல பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை, ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல முக்கியமாக ஃபர்ஸ்ட் டேல ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டே ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும், தேர்ட் டே கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி வலி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இடுப்பு பகுதியில அதிகமான வலி நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இந்த வலி அடி வயிற்று பகுதி மற்றும் மேல் தொடை பகுதிகள்லையும் அதிகமான வலி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா கால்களில் வலி, கால் தொடை வெலவெலத்து போகுது, இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு நிறையவே தெரியுது. ஸோ இதை நம்ம ரொம்ப கவனமாக இருந்து இதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை எப்படிங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம், இதையும் நான் சொல்றேன். பேசிக்கா பார்த்தோம்னா நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்திக்கணும். அத்திப்பழம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த அத்திப்பழம் உலர்ந்ததாக இருக்கலாம், இல்ல பழமாகவும் சாப்பிடும்போது அது யுட்ரஸ்க்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். யுட்ரஸ் ஓவர் ப்ளீடிங் இருந்தாலும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக சுண்டைக்காய். சுண்டைக்காய் வாரம் 2-3 முறையாவது நம்ம பயன்படுத்தணும். சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இந்த சுண்டை வற்றல் சூரணம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, வெந்நீர்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதுல துவர்ப்பு சுவை அதிகம். அதனால நமக்கு யுட்ரஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ யுட்ரஸ் ப்ராப்ளம் சரியாவதற்கு நமக்கு சுண்டைக்காய் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வாழைப்பூ. ஸோ தவறாமல் வாழைப்பூவை நம்ம உணவில் பயன்படுத்தணும். ஸோ வாழைப்பூவை பயன்படுத்தும் பொழுது என்னென்ன பலன்கள் நமக்குன்னா, இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை இது சுத்தி செய்யக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உயிரப்போக்கு, மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய
வலிகளை சரி செய்யறதுக்கும் வாழைப்பூ நமக்கு பயன்படுது. தொடர்ந்து இந்த வாழைப்பூ ஓகே, இதற்கு அடுத்தது வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கஷாயமாகவும் குடிச்சிக்கலாம். ஸோ வாழைப்பூவை வந்து கஷாயமாகவோ இல்ல ஜூஸ் மாதிரியோ, வாழைப்பூ ஜூஸா குடிக்கிறீங்கன்னா நான் சொல்ற மாதிரி பயன்படுத்துங்க. கஷாயமும் நான் சொல்றேன். இப்போ கஷாயம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு வாழைப்பூவை எடுத்துட்டு சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கணும். இதனோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு கருப்பட்டி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை வந்து 3 கிளாஸ் தண்ணீர்ல நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ பாயில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸா வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி இந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும். இப்போ காலையில எம்டி ஸ்டொமக்ல 1 மாதம் இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போதே இந்த அதிகமான வலி, மசில் கிராம்ஸ், ஏன்னா இது நிறைய பெண்களுக்கு நான் சொல்லி இதனோட மருந்துகளும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த் பீரியட் டைம்ல இருந்த மாதிரி பெயின் இப்போ சுத்தமாவே இல்லைங்க. 1 மந்த்லயே நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. பீரியட்ஸ் அப்போ இருந்தக்கூடிய வலி, மசில் கிராம்ஸ் இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. இந்த வாழைப்பூ கஷாயம், அடுத்தது வாழைப்பூ ஜூஸ் எப்படி குடிக்கலாம்னு நான் சொல்றேன். இதுலயுமே ஒரு 2 கைப்பிடி அளவு வாழைப்பூவை போட்டு தண்ணீர் விட்டுக்கலாம். இதுல வந்து நெல்லிக்காய் நம்ம வந்து சேர்த்தா இன்னும் சிறப்பு. நெல்லிக்காய் இல்லைங்க, டெய்லி ரெகுலரா எடுக்க முடியல, நெல்லிக்காய் பொடி வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த போட்டு மிக்சியில நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி கஷாயமாக குடிச்சாலும் சரி, ஜூஸ் மாதிரி குடிச்சாலும் சரி, அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க. பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் சொல்றோம். ஓவரிஸ்ல 2 பக்கமும் நமக்கு வந்து கட்டிகள் இருந்ததுன்னா எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரும்போதும் அதிகமான வலி இருக்கும். இல்லைன்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும். ஸோ அப்போ எவ்ரி மந்த் பீரியட்ஸ்க்கு வந்து பெயினா இருக்கு, அந்த பிசிஓடியை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ தொடர்ந்து இதற்கான சிகிச்சைகளும் எடுத்துக்கணும். அசோகப்பட்டை குடிநீர் இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அசோகப்பட்டை குடிநீர் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு வழக்கமா நம்ம கஷாயம் செய்யற மாதிரி செய்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். காலை ஒரு வேளை மட்டும் குடிச்சாலே உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் இதுல கிடைக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகள்ல அதிகமான நான்வெஜ் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கணும். உப்பு சுவை, எண்ணெய் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுப்பது, ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்ம உணவு முறையில தோற்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இதுல வந்து வெந்தயக்கீரை, சிவப்பு தண்டு கீரை, பருப்பு கீரை இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3 நாட்களில் வரக்கூடிய வலியானது குறையும். குமரி தைலமும் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பெயின் இருக்கும்போது அடிவயிற்று பகுதியில, மசில் கிராம்ஸ் இருக்குதுன்னா இடுப்பு பகுதியில, காஃப் மசில்ஸ்ல வந்து இந்த குமரி தைலம் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கலாம். ஸோ இதுக்காக எவ்ரி மந்த் வந்து பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்றது, இன்ஜெக்ஷன் போடுறேன், ஸோ இந்த வழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குறையாமல் ஆரோக்கியமாக அந்த 3 நாட்களில் வரக்கூடிய வலிகளை நம்ம குறைக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.